இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஆகஸ்ட் மாதம் 31 தாயாம் திரு அவை பொது காலத்தினுடைய 22வது ஞாயிற்றுக்கிழமையை தான் கொண்டாடி கொண்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, மாதத்தினுடைய கடைசி நாள். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய நன்றி அறிந்த தோத்திரத்தை செலுத்த உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த மாதம் முழுவதும் நம்மை கரம் பிடித்து வழிநடத்தி இருக்கிறார் கடவுள். அவருக்கு நன்றி செலுத்திய நாம் வருகிற இந்த புதிய மாதத்தை இறைவனுடைய திருக்கரங்களில் ஒப்படைத்து இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் கரம் பிடித்து வழிநடத்தவும், ஆபத்துகளிலிருந்து நமக்கு பாதுகாப்பு பெற்றுத்தரவும், அதே நேரத்தில் தூய ஆவியானவருடைய துணையோடு நல்ல முடிவுகளை எடுக்கவும் நம்மை தூண்டுவாராக. மிக சிறப்பான விதத்திலே அன்னை மரியாளுடைய பிறப்பு விழாவை கொண்டாட தயாரித்து கொண்டிருக்கிற நம்மை அன்னை மரியாளுடைய மாசற்ற இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்து குடும்பங்களை அன்னை மரியாளுடைய திருக்கரங்களில் ஒப்படைக்கவும் உங்களிடம் நான் வேண்டுகிறேன். அன்புமிக்கவர்களே, இந்த பொது காலத்தினுடைய 22வது ஞாயிற்றுக்கிழமையில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அனைத்து வாசகங்களுமே தாட்சி என்கிற ஒரு புண்ணியம் நமக்கு இருக்க வேண்டும் என்பதை மிக சிறப்பான விதத்திலே அறிவுறுத்துகின்றன. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகமானது சீராக்கின் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இந்த புத்தகம் எழுதப்பட்ட ஒரு காலத்துல கிரேக்க மொழி, கிரேக்க கலாச்சாரம் மிக உயர்ந்ததாக கருதப்பட்ட ஒரு கலாச்சாரம். கிரேக்க மொழியை பேசுபவர்கள், அந்த கிரேக்க கலாச்சாரத்தில் வாழ்ந்தவர்கள் தங்களை தாங்களே உயர்ந்தவர்களாக கருதி கொண்டிருந்த அந்த ஒரு நேரத்துல தான் சீராக் என்பவர் எழுதிய இந்த ஞான நூல் என்பது யூதர்களுடைய திருச்சட்டங்களே உயர்வானது, யூத மரபே உயர்வானது என்று மக்களுக்கு திருச்சட்டங்களை உயர்த்தி பிடிக்கிற, திருச்சட்டங்களுக்கு முதலிடம் கொடுக்கிற ஒரு அறிவுரையாகத்தான் சீராக்கின் ஞான நூலை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். பணம், பதவி, பட்டம், அதிகாரம், உலகத்தினுடைய செல்வம் இவற்றை அனைத்தையும் தாண்டி தாட்சி என்கிற புண்ணியமே நம்மை உயர்த்தும் என்கிற உயரிய கருத்தை தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. இரண்டாவது வாசகமானது திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சீயோன் மலையை பற்றியும் சீயோன் மலையில வீற்றிருக்கிற வானதூதர்களை பற்றியும் தான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வானதூதர்கள் இறைவனுடைய திருச்சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை தாழ்த்திய ஒரு காரணத்தினால் அவர்கள் இறைவனை நித்தியத்திற்கும் புகழ்கிற ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். வான தூதர்களைப் போல தாட்சி உள்ளவர்களாகவும் எளிமை உள்ளவர்களாகவும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாகவும் நாம் இருந்தால் வானதூதர்களுக்கு இணையாக நம்மையும் இறைவன் உயர்த்துவார் என்கிற இரண்டாவது செய்தி இன்றைய இரண்டாவது வாசகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது வாசகமான நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தியிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, அந்த வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விருந்தினருக்கும் விருந்து கொடுப்பவர்களுக்கும் தாட்சி என்கிற ஒரு புண்ணியத்தை பற்றியும் எளிமை என்கிற ஒரு புண்ணியத்தை பற்றியும் தான் இன்றைக்கு அருமையான ஒரு அறிவுரையாக இந்த நற்செய்தியினுடைய பகுதி இன்றைக்கு இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, தம்மை தாமே உயர்த்துகிறவர் தாழ்த்தப்படுவார், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் உயர்த்தப்படுவார் என்கிற உயரிய கருத்தை தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. நம்மை தாழ்த்தி இருக்கிற நேரத்துல மானிடர் முன்பாகவும் கடவுள் முன்பாகவும் நாம் உயர்த்தப்படுவோம், நம்மை நாமே உயர்த்துகிற நேரத்துல தாழ்த்தப்படுவோம் என்கிற எச்சரிக்கையையும் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவுற கூறுகிறது. அன்புமிக்கவர்களே, விவிலியத்தில் நம்ம வாசிக்கிற நேரத்துல தீயோன் லூசிஃபரை பற்றி நம்ம வாசிக்கிற நேரத்துல அவர்களும் வானதூதர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். கடவுளுக்கு இணையாக தங்களை நினைத்து கொண்ட ஒரு காரணத்தினால தான் அவர்களை தாழ்த்தி பாதாளம் வரையில கடவுள் அவர்களை அழித்தார் என்று விவிலியத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்படி என்றால் விவிலியத்தின் வாயிலாக நாம் உணர்கிற ஒரு பேருண்மை என்னவென்றால், முதலில் இந்த உலகத்தில் அறியப்பட்ட பாவமாக இருப்பது கடவுளுக்கு இணையாக தன்னையே நினைத்து கொண்டு அகம்பாவத்திலும் ஆணவத்திலும் தற்பெருமையிலும் தாட்சிக்கு எதிராக ஒரு செய்த செயல்தான் உலகத்தினுடைய முதல் பாவம் என்று அறியப்படுகிறது. அன்புமிக்கவர்களே, அப்படி என்றால் இந்த தற்பெருமை, அகம்பாவம், ஆணவம், நான் என்கிற ஒரு எண்ணம் இவற்றிற்கு நேர் எதிராக இன்றைக்கு இறைவன் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் தாட்சி என்கிற ஒரு புண்ணியம். தாட்சி என்கிற ஒரு புண்ணியம் தான் கிறிஸ்துவில விவிலியத்துல முழுவதுமாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. யோவான் 1:14 வாக்கு மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார் என்கிற இந்த வார்த்தைகளை போதும் கடவுள் தன்மையில இருந்த இறைவன்
கடவுள் நமக்காக மனிதரானார் என்கிற அந்த தாட்சியின் ஒரு வெளிப்பாட்டை நமக்கு சொல்லுகிறது. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் நம்ம வாசிக்கிறோம், கீழ்ப்படிதல் மற்றும் தாட்சி எளிமையினுடைய இலக்கணமாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக அறிமுகப்படுத்தப்படுகிறார். கடவுள் தன்மையில விளங்கிய அவர் எப்படி தன்னையே தாழ்த்தி சாவை ஏற்கிற அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கிற அளவுக்கு தன்னையே தாழ்த்தினார். அந்த ஒரு காரணத்தினால தான் கடவுள் அவருடைய பெயரை விண்ணுலகோர் மண்ணுலகோர் இங்கிருக்கிற அனைவருக்கும் மேலான பெயராக உயர்த்தினார். அப்படின்னு கிறிஸ்துவனுடைய தாட்சியை இங்கே நம்ம அறிய முடிகிறது. கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிற நேரத்தில் ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், நோயுற்றவர்கள் மற்றும் சமுதாயத்தின் விளிம்பு நிலையில வாழ்ந்த பாவிகளின் சார்பாகத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசி இருக்கிறார். கடவுளை தந்தை என்று அழைக்கிற அளவுக்கு அவர்களுக்கு அந்த மாண்பை கொடுத்தார் என்பதையும் கிறிஸ்துவனுடைய தாட்சியின் ஒரு வெளிப்பாடாக நாம் உணர்ந்து கொள்ள முடியும். தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவியது இயேசு கிறிஸ்துவனுடைய தாட்சியின் மற்றொரு வெளிப்பாடு. எருசலேம் நகருக்குள் ஆரவாரத்தோடு இயேசு நுழைந்த பொழுது கழுதையின் மீது ஏறி சென்றதும் தாட்சியினுடைய இன்னொரு வெளிப்பாடு. சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டு நமக்காக தன்னுடைய திருத்துய இரத்தத்தால் நம்மை அவர் மீட்டு கொண்டதும் தாட்சியினுடைய ஒரு வெளிப்பாடு. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்லி, நான் கனிவும் மனத்தாட்சியும் உடையவன், என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வதன் மூலமாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாட்சியின் உருவகமாக நமக்கு இருக்கிறார். அன்புமிக்கவர்களே, நாம் வாழுகிற இந்த உலகத்துல தற்பெருமையாலும் ஆணவத்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மையும் நம்மை சுற்றி இருப்பவர்களையும் அழித்து கொண்டிருக்கிற அந்த ஒரு சூழ்நிலையில தான் தாட்சி என்கிற ஒரு புண்ணியத்தோடு நம்ம வாழ இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். தாட்சி என்று சொன்ன உடனேயே நாம் வாழ்கிற இந்த ஒரு காலகட்டத்திலேயே பலருடைய தாட்சியை நம்ம பார்த்திருக்கிறோம். மிக சிறப்பான விதத்திலே இன்று உடல்நலக்குறையினால் அவதிப்பட்டிருக்கிற தோழர் நல்ல கண்ணு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு தலைவராக இருந்தவர், இப்பொழுது உடல்நலக்குறையினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார். 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்தின் தகைசால் விருது, உயரிய விருது கொடுக்கப்பட்ட நேரத்தில் அந்த தொகையை முற்றிலுமாக முதலமைச்சர் இடத்திலே திருப்பி கொடுத்து தாட்சியின் வெளிப்பாடாக வாழ்ந்தவர். அதே போல இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் எந்த மேடைக்கு சென்றாலும் உயர்வான இருக்கைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டால், உயர்வான இருக்கை அவருக்கு கொடுக்கப்பட்டால் அதை அகற்றிவிட்டு சாதாரண இருக்கையை போட சொல்லி அமர்ந்து தாட்சியினுடைய இலக்கணமாகவும் அவர் திகழ்ந்திருக்கிறார். நம்முடைய கத்தோலிக்க திரு அவையில வாழ்ந்து புனிதத்தில் மரித்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய வாழ்க்கையை பல நேரங்களில் நம்ம பார்த்திருக்கிறோம். எளிமையின் ஒரு அடையாளமாக, தாட்சியின் ஒரு அடையாளமாக நமக்காக அவர் வாழ்ந்திருக்கிறார். கத்தோலிக்க திரு அவையில நம்முடைய தமிழ்நாட்டில் பல ஆயர்கள் தாட்சியின் உருவகமாக இன்று இருக்கிறார்கள். ஆகவே அன்புமிக்கவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்துல தாட்சி என்கிற புண்ணியத்தை கற்றுக்கொண்டு எளிமையோடும் தாட்சியோடும் வாழ்ந்து இறைவனுடைய புகழ் சாற்ற இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.